श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 562வது श्लोकम्। प्रज्ञानघन इत्यात्मा लक्षणं सत्यसूचकम् अनूद्यौपाधिकस्यैव कथयन्ति विनाशनम्। गुरु महाराज உபதேசம் வாங்கி ஞானனிஷ்டவானான சிஷ்யனுக்கிட்ட அவர் சொல்லிக் கொடுத்த டீச்சிங் உடைய முக்கியமான சாரம் அந்த அத்வைத பிரதிபாதனத்தினை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு பல ஸ்லோகங்கள் சொல்லி விவரிக்கிறார். அதில் தேகம் ஞானி விஷயத்திலோ அதுக்கு பிராரப்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் வந்ததுக்கு பிறகு அந்த தேக ஆத்மபாவம் இல்லவே இல்லை. அதை பற்றி சொல்லும்போது நேற்றுக்கு பார்த்த இந்த ஸ்லோகத்தில் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்கேயர் மைத்ரேயிக்கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து அதுதான் இங்கே கோட் பண்ணி சொல்கிறது. அங்கே சொல்லப்பட்டது இந்த ஆத்மா பிரஜ்ஞான கனம். இந்த வார்த்தை நம்ம பல வாட்டி பார்த்தோம். which is the சுத்த ஞானம். பிரஜ்ஞான கனம். பிரஜ்ஞானம்னு பிரகர்ஷணேன ஞானம். பிரஜ்ஞான கனம் இது அப்படின்னு சொல்லி இது ஆத்மாவுடைய லட்சணம், பிரம்மனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி அனூத்ய பலவாட்டி சாஸ்திரம் ஸ்ருதி சத்திய சூச்சகம் இதுதான் சத்தியம்னு சொல்லி பல இடத்துல பலவாட்டி அனூத்யம்னா மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு உறுதியாக சொல்கிறது பிரஜ்ஞானகனமேவ ஆத்மா பிரம்மம். அப்புறம் இந்த உபாதிகள் எல்லாமே கூட ஔபாதிகஸ்ய விநாசனம் ஏவ கதயந்தி. இந்த உபாதிகள் எல்லாமே நாசனமாகக்கூடிய சத்தியத்துவம் இல்லாத அனாத்ம வஸ்துகள், அனாத்ம தர்சனங்கள், உண்மையாக இல்லை. அதனால ஒரு தோற்றம் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ ஷாரீரிக பிராமணம் அண்ட் மைத்ரேய பிராமணத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கூட அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து தான். அது மேலும் மைத்ரேயர் யாக்ஞவல்கர் மைத்ரேயி பாரியான மைத்ரேயி கிட்ட வேறு என்ன சொன்னார்? இந்த முந்தாவது இப்போ படித்த ஸ்லோகத்தில் விநாசம் எது ஔபாதிகம் எல்லாமே கூட விநாசனம் நசிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி பல வாட்டி சொல்கிறது கதையந்தி டிக்ளேர் பண்ணியிருக்கு. அப்போது விநாசனம் இல்லாதது என்ன? அதுதான் 563வது ஸ்லோகத்தில் அவிநாஷி வா அரே அயம் ஆத்மேதி ஸ்ருதிராத்மனः பிரப்ரவீத்ய விநாசித்வம் வினஷ்யத்சு விநாசித்வம் வினஷ்யஸ்து விகாரிஷு.
அந்த அவிநாசி நாசனமும் இல்லாத சுதி இல்லாத அடைஞ்சு போகாத அந்த வஸ்து அரே அப்படின்னா மைத்ரேயி பாரியனை வந்து ரொம்ப அன்போட யாக்ஞவல்கர் அடே மைத்ரேயி அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம கூட சாதாரணமாக வீட்டில் பெண் குழந்தைன்னு வந்து வாடான்னு சொல்லி அப்புறம் பையன் வந்து அரே அப்படியானி சொல்கிற மாதிரி இந்த அன்போடு இங்கே அரே மைத்ரி அரேன்னா ஓ மைத்ரி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து கோட்ஸில் அவிநாஷி வா அரே அயம் ஆத்மா இது இதுதான் அந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து. இன்னும் பக்கத்தில் சேர்ந்து பெரிய சென்டென்ஸாக வரும். இந்த ஆத்மா வந்து அவிநாஷி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஆத்மனः அவிநாஷித்வம் பிரப்ரவீதி. ஸ்ருதி மாதா ஸ்ருதிகள் வேதங்களை வந்து இந்த ஆத்மா பற்றி இது அவிநாசித்துவம் நாசனம் இல்லாத தத்துவமாக இருக்கிறதுனே பிரப்ரவீதி. அப்படின்னா பிரவீதி என்னாவே சொல்கிறதேன்னு அர்த்தம். அங்கே அனூத்தியான்னு சொன்ன மாதிரி இங்கே பிரகர்ஷணேன பிரவீத்தின்னு எகெயின் மறுபடியும் அந்த விஷயத்தினே அடிக்கடிக்கு பல இடத்திலோ சாஸ்திரம் ஸ்ருதி மாதா சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லி அப்புறம் அந்த விநாசனம் எதுக்கு இருக்கின்றனதோ அந்த உபாதிகள் எல்லாமே கூட மனோபுத்தி சித்தகங்காரங்கள் எல்லாமே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே விகாரிஷு வினஷஸ்து. விகாரங்கள் எங்கே இருக்கு? சரீரம்ல இருக்கு, மனசில் இருக்கு, புத்தியில் இருக்கு, வெளியில் பார்க்குற நாமரூப ஜகத்தில் இருக்கு. சரீரத்துக்கு என்னென்ன விகாரங்கள் இருக்கு? பொதுவாக 6 விகாரங்கள். ஷட் விகாராதிதி ஷரீரம். எது 6 விகாரங்களோட கூடி இருக்கின்றனதோ அதுக்கு பேர் தான் ஷரீரம். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே நஷ்யதி. அதனால தான் விநாசஸ்து. அந்த விநாசம் இருக்கிற அந்த எல்லா உபாதிகளும் விகாரங்களோடு கூடியிருக்கிறதுனால எங்கே விகாரம் இருக்கிறதோ அங்கே நாசனம் இருக்கும். முதல்ல விகாரம் பலது ஏற்பட்டுட்டு அந்த நசிஞ்சு போய் காணாமல் போகிறது கூட ஒரு விகாரம்தான். சரியா? ஸோ அதனால் இந்த சாஸ்திரத்தில் ஸ்ருதி மாதா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். ஸோ ஆத்மா அகம் அவிநாசம், நான் வந்து அவிநாச வஸ்து, ஆத்மா பரபிரம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரீரம் போகும், மனசில் விகாரங்கள் இருக்கு, மனசில் பல விகாரங்கள் இருக்கு. கொஞ்சம் நேரம் மூட் ஆஃப் ஆகிடும், மூட் ஆன் ஆகிடும், போர் அடிக்கும். இதெல்லாம் மனசுக்கு வர விகாரங்கள். ராக துவேஷங்கள், காம குரோத லோபா மனசில் வர விகாரங்கள்னா சரீரத்துக்கு மாதிரி அங்கே அரிஷட், அங்கேயும் 6 விகாரங்கள். காம குரோத லோப மோக மதமாத்சரியங்கள் இதெல்லாம் மனசில் வருது. அப்படி சொல்லி இந்த அவிநாசியான அதனால தான் அவிநாசி லிங்கம் சிவனுக்கு ஆலயம் இருக்குல்ல நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் அவிநாசி. எப்படி இது வந்து அவிநாசனமாக இருக்கு? அடுத்த ஸ்லோகம் 564. பாஷாணவ்ருக்ஷ திருணதான்ய கடங்கராத்யா
दग्धा भवन्ति हि मृदेव यथा तथैव देहेन्द्रियासु मन आदि समस्तदृश्यम् ज्ञानाग्ने दग्धमुपयाति பராத்மபாவம். இங்கே வந்து ஒரு 3, 4, 5 ஸ்லோகங்களுக்குள்ள உதாரணத்தோடு இந்த அவிநாசி தத்துவம் இருக்கிற பரபிரம்ம ஆத்மா பற்றி விவரிக்கிறார். உதாரணம் எப்படின்னா, முதல்ல யதா பாஷாண கல், அப்புறம் விருக்ஷ மரங்கள், திருண கிராஸ், தானியம், பல வகையான சாப்பிட்ற இந்த பொருட்கள், தானியம், கடங்காராதி. கடங்கம்னா கடங்காராதி அப்படின்னா ஹஸ்க்கு, மேலே அந்த பொட்டெல்லாம் எடுத்துருமே இல்லையா, தோல். தானியத்துக்காவது கோதுமை இது எல்லாத்துக்கும் கூட அப்புறம் மேலே ஒரு லேயர் எடுத்துருவோமே, அது பேர் கடங்கா. ஆதி எக்ஸெட்ரா இன்னும் என்னென்ன வஸ்துகள் இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு கொடுத்தாருங்க சங்கரர். அப்படின்னா ரொம்ப சாலிடாக கட்டியாக இருக்கிற கல்லுன்னு ஆரம்பித்து லோகத்தில் எந்த பொருளானாலும் சரி, லோகம், மெட்டல், இரும்பு, இங்கே பாஷாணம்னா நம்ம கல் நெருப்புலோ அவ்வளோ சுலபமாக தக்தம் ஆகாது. ஆனால் காலகட்டத்தில் அது மண்ணில் மண்ணாகி போயிடும். கல் கூட பொடி பொடியாக மண்ணாகிடும். அதனால தான் மலையே சிலவாட்டு அப்படியே உளுந்து போகிறது, ஒரு பாகம் உளுந்து போகிறது, பொடி பொடியாக ஆகிறது. அப்போ இங்கே பாஷாணம்னா இந்த லோகம் கட்டியாக இருக்கிற அந்த மெட்டல்ஸ் எதுவுமே கூட, மெட்டல் நல்லா அதுக்கு தகுந்த ஹீட்டு வந்து உருங்கி போயிடுவேன். அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கிறதுலேருந்து ரொம்ப மெத்தையாக இருக்கிற சாஃப்டான பேப்பர் வரைக்கும் எல்லாம் என்னது, யதா தக்தா பவந்தி, தக்தமாகி நெருப்புனால அப்புறம் மண்ணை சாம்பலாக நிற்கிறது. மண்ணை சாம்பலாக மிச்சமாயிடும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படியா, இவ்வளோ பெரிய காடா, இவ்வளோ பெரிய பெரிய மரங்களா, இங்கே பார்த்த பெரிய சாம்பல் கூவை அப்படி ஹீப்பாக நிற்கிறது. ஆகும் இல்லையா, பல வீடு எரிஞ்சானோ அதெல்லாம். ஸோ தக்தா பவந்தி ஹி, உண்மையாக பார்த்திங்கன்னா இதெல்லாமே நீ என்ன பெரிய பொருள் என்னாவது சொல்லுங்கோ, அது நெருப்பில் அப்படின்னா இங்கே தக்தா பவந்தின்னா காலகட்டத்தில் தக்தான நெருப்புனால மட்டும் இல்லை, காற்றுனாலேயே கிளைமேட்டுனாலே கூட பெரிய பெரிய கோட்டையாக அப்படி இருக்கிற பெரிய கோவில் கட்டி இந்த மலை கல் வச்சு கட்டினது கூட ஒரு 100-200 வருஷங்கள் அப்படியெல்லாம் ஆக ஆக என்னாகும், சிதிலமாகும். அது எப்படி சிதிலமாகிறதுனது நமக்கே தெரியாது. கொஞ்சம் 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 நமக்கு கண்டுபிடிக்காமல், இப்போது ஃப்ளவர் வந்து எப்படி விகசிக்கும், நீ உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அது எப்படி நடக்கிறதுன்னு நீ பார்க்க முடியாது. அதே மாதிரி ஐஸு மெல்ட் ஆகிறது, மெல்ட் ஆனே தண்ணி ஆகிறதுக்கு தெரியறது. ஆனால் எப்படி ஆகிறதுனேது அந்த காட்சி நீங்கள் அந்த ப்ராசஸ்ன்னு நம்ம பார்க்க முடியாது. புரியுதா? ஸோ இங்கே எல்லாமே ஜலங்கூட இப்போது சமுத்திர கரையில், கடல் கரையில் இருக்கிற ஒரு பெரிய பாறம் கல் இருக்குன்னு, ஆனால் அது அநேக வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஜலத்துடைய ஒரு ஃப்ரிக்ஷனுக்கே அது வந்து மோதலுக்கு அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாகி அது இல்லாமல் கூட ஆகிடும், போயிடும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே மண்ணாக ஆகிடும் எல்லாமே.
இப்படின்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே தான் போகிறது நமக்கு. ஆனால் சாலிடாக கண்ணுக்கு தெரியறது என்னன்னா இந்த மண். அதனால தான் சாலிடாக பல வஸ்துகள்னு சொல்லிட்டார் இங்கே. அப்படி அதே மாதிரி ததா ஏவ இப்போ தாஷ்டாந்தம் தேக இந்திரிய தேகம் உடல் புலங்கள் அசு இந்திரிய ஆசு ஆசுன பிராணங்கள் அசு அப்புறம் மனம் மைண்டு எக்ஸெட்ரான்னு இன்னும் என்ன இருக்கு புத்தியை கூட ஆதி முதலான இது எல்லாமே கூட சமஸ்தம் இந்த மொத்தம் சமஸ்தம் திருஷ்யம். அங்கேயும் திருஷ்யம்தான். ஆப்ஜெக்ட்ஸ் உயிரில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்னு பற்றி சொல்லும்போதும் இங்கே உயிர் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்த மொத்தம் சமஸ்தம் பார்க்கப்படுற அனுபவப்படுற புலங்களுக்கு அனுபவப்படுற எல்லா திருஷ்யம் என்ன ஆகிறது ஞான அக்னி தக்தம் உபயாதி. பரமாத்ம பாவமனே ஞானாக்னி உருவாயிடுச்சுன்னா பிரம்ம அனுபூதி வந்ததுன்னா பிரம்ம தத்துவம் என்னன்னு உணர்ந்தோம்னா அந்த பிரம்ம தத்துவம் பராத்ம பாவம் எப்படி வரும் ஞானமனே அக்னி நெருப்புனால தக்தம். இங்கே எப்படி தக்தம்னு அங்கே பாஹ்யமாக ப்ராக்டிக்கலாக எரிஞ்சு போகிறது பார்க்கலாம். அதெல்லாம் இங்கே என்னன்னா இது மொத்தம் மித்யாத்வ நிச்சயம் பண்ணுறது. சமஸ்தம் மித்யதா இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படுறது. அதனால் பிரமிச்சு போகக்கூடாது. மித்யா 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 5 புலங்களினால் அனுபவப்படுற சர்வம் சமஸ்தம் திருஷ்யம் மித்யா அனே நிச்சயம் பண்ணுறதுக்கு பேர் தான் உபயாதி. ஞானாக்னி தக்தம் என்ன பண்ணுறது பரமாத்ம பாவத்தில் கொண்டு நிற்க வைக்கிறது. உபயாத்தின்னா கொண்டு போகிறது, சேர்க்கிறது, சேர்த்து விடுறது. அங்கே என்ன ஆச்சு மிருதேவா அங்கே மன்னாவாக ஆகிப்போச்சு. இங்கே எப்போ ஞானாக்னால் இது எல்லாத்தையும் நம்ம நெகேட் பண்ணுறோமோ உபாதினி பரமாத்ம பாவம் வந்துச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு நசிஞ்சு போகாமல் இருக்கிறது யாரு அவிநாஷிது தத்வித்தி. இதே வார்த்தை பகவான் கீதையில் கூட ஏன சர்வமிதம் ஜகத். இந்த சர்வம் ஜகத் மொத்தம் எதிலோ காணப்படுறது, எதிலோ நிற்கிறது, எது மேலே தோன்றுறது என்ன அந்த அவிநாஷி வஸ்து பற்றி இந்த ஞானம் பிரஜானந்து முந்தாவது ஸ்லோகத்தை பார்க்குறோமா. கீதையில் 2வது அத்தியாயத்தில் மெயினாக பகவான் இந்த 11வது ஸ்லோகம் ஆரம்பித்து 12லேருந்து அந்த நடுவில் ஆத்ம தத்துவம் எல்லாம் சொன்னார் இல்லையா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித். அப்படி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் விலக்ஷணம் யதா த்வாந்தம் லீயதே பானு தேஜசி ததைவ சகலம் திருஷ்யம் பிரம்மணி பிரவிலீயதே. இங்கே மறுபடி இன்னொரு எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்குறாரு. திருஷ்டாந்தம் என்னன்னா யதா பானு தேஜசி எப்படி சூரியனுடைய தேஜஸ்னால தேஜஸுக்குள்ளே தேஜஸில் விலக்ஷணம் துவாந்தம் லீயதே. வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த இருட்டு விலக்ஷணம், துவாந்தம்னா இருட்டு. விலக்ஷணம் துவாந்தம் லீயதே
அப்படின்னா சூரியனும் வெளிச்சம் வந்தாவே இருட்டு வந்து, இங்கே ஒரு டெக்னிக்கல் லா திங்க் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இருட்டு வந்து வெளிச்சம் வந்தால் இருட்டு எங்கே போகிறது? ஆனால் இருட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதே. கண்ணுனால் இருட்டும் பார்க்கறது, கண்ணு திறந்த இருட்டு தெரியறது. அப்புறம் சூரியனோட வெளிச்சம், இந்த இருட்டு வெளிச்சம் வரும்போது இருட்டு எங்கே போகிறது? அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் அப்படி போகுமா? அப்படி போகிறத நம்ம பார்க்க முடியுமா? அப்படின்னா இருட்டு கூட ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி தான். இருட்டு ஒரு பாசிட்டிவ் என்டிட்டின்னு அது இருக்குது. ஆனால் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கும்னு ஏதாவது சொல்ல முடியாமன்னா, இருட்டாக தான் இருக்கணும். இருட்டை பரண்டு கிடக்கிறது பாசிட்டிவ் என்டிட்டி. ஏன்னா எது வந்து நீக்க முடியுமோ, இல்லாமல் செய்ய முடியுமோ, இருக்கிறது மாதிரி தெரிகிறது, அது இல்லாமல் செய்ய முடியுமோ, அதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் என்டிட்டியாக தான் இருக்கும். சரியா? அப்படின்னா பாவ வஸ்து தான், அபாவ வஸ்து இல்லை இருட்டு. ஸோ இப்போ கேள்வி கேட்ட மாதிரி சூரியன் வரும்போது காலையில் இருட்டு எங்கே போயிடுதுன்னா, அது வந்து பானு தேஜஸ் லீயத்தே, அந்த பாயிண்ட் முக்கியம். வெளிச்சத்துக்குள்ளே போகிறதாமா, வெளிச்சம் இருட்டுன்னு சாப்பிட்றதாமா, முடுங்கிறது. ஏன்னா அது வேறு எங்கேயுமே போகாது. ஸோ த லைட் இஸ் ட்ரிங்கிங் த டார்க்னஸ். அதனால தான் லீயத்தே பானு தேஜசி. லீயத்தேன்னா கலைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அதனால் வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லலை, எங்கேயுமே கலைஞ்சி போச்சு, மிக்ஸ் ஆகிடுது. எங்கே மிக்ஸ் ஆகும்? அப்போது லைட்டுக்குள்ளே தானே டார்க்னஸ் போயிருக்கணும். அதே மாதிரி ததா ஏவ இந்த சகலம் திருஷ்யம், இப்போ மேலே சொன்ன மாதிரி சமஸ்த திருஷ்யம் அனுபவப்படுற, 5 புலங்களுக்கு அனுபவப்படுற சர்வம் திருஷ்யம் என்ன ஆகிறது? இது எங்கே போகிறது? எங்கே போக முடியும்? நீ மித்யாத்வ நிச்சயம்னு சொல்லுங்கோ, ஏதாவது சொல்லுங்கோ, பிரம்மணி பிரவிலீயத்தை. மேலே சொன்ன மாதிரி பிரவிலீயத்தை, இங்கே இன்னும் பிரவிலீயத்தை. பிரகர்ஷனேன கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மட்டும் சூரியனும் மேக்சிமம் இருட்டுன்னு முடுங்கிட்டார், சாலோ பண்ணார். ஆனால் கொஞ்சம் இருட்டு தப்பிச்சுக்கிட்டு அப்படி போயிடுச்சு. அப்படியே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமஸ்தமனு சொன்னால் கூட பிரம்மணி, பிரம்மனுக்கு உள்ள நான், இங்கே பிரம்மனன் யாரும் பார்க்கக்கூடாது, எங்கே பிரம்மனான எனக்குள்ள சர்வம் பிரகர்ஷனேன விலீயத்தை. அதனால எல்லாமே எனக்குள்ளேருந்து தான் வந்தது, எல்லாமே எனக்குள்ளே தான் நிற்கிறது, எல்லாம் எனக்குள்ளதான் லயிச்சு போயிடும். என்ன ஞாபகம் வருது? கைவல்யோபனிஷத்து, இந்த பாப்புலர், ரொம்ப பிடிச்ச நிறைய வாட்டி சொல்கிற ஸ்லோகம், மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மி தத் பிரம்மாத்வயமஸ்மி அகம். அதனால் இந்த ஐ பிரின்சிபல் இஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ரொம்ப முக்கியம். பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, நான் இல்லைன்னா வேறு என்ன இருக்கும்? நான் இருந்தது பிறகு சரீரம் இருக்கும், அவள் இருக்கா, இவன் இருக்கா, அது இருக்கு, இது இருக்கு. அதனால் நான் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அப்போ இருக்கிறது என்ன இருக்கின்றதோ அது சர்வம் சமஸ்தம் எனக்குள்ளே தான் இருக்கு. அப்போ நான் எப்படி அல்பம் சின்னவனா ஜீவனா இப்படி இருப்பேன்? சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. எப்படி என்ன எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இன்னும் சொன்னால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு, கிராஸ் பண்ணுறதுக்குன்னா, ஏன்ப்பா
தூக்கத்தில் கனவுக்கு நினைவுல இருக்கிற சரி இந்த நினைவுல பார்க்குற இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் சமஸ்த திருஷ்ய பிரபஞ்சம் கனவுக்குள்ளே போகும்போது நீ இதுவுமே தூக்கம் பற்றி விட்டுடுங்க அதையும் வருவோம். கனவுக்குள்ளே வரும்போது எங்கே போகிறது இதெல்லாம்? அங்கே என்னமோ வேறு பிரபஞ்சத்தின் திருஷ்யத்தின்னு பார்க்குறோம், பிராதிபாசிக ஜெகத்துன்னு பார்க்குறோம். அங்கே இந்த வெளியில் இருக்கிறது உள்ளே கொண்டு போயிட்டோம். சரி, உள்ளே இருக்கிறது எப்படி சார்? அந்த மைண்டுக்குள்ளேயே மழை வந்தது நேற்று நைட்டு சார், கனவுல கடல்னு பார்த்தேன். கடல் என்னை வந்து மோதிட்டுருக்கு. நான் கடலில் நீச்சல் அடித்தேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போச்சு. நல்ல வேலை நடுவில் ஒரு அங்கே கல் இருக்கிறதுனால அதனால வேகம் நிறுத்தி நான் அதை பிடிச்சிட்டு அப்படியே இருந்தேன்னா கடல் உள்ளே போயிடுது. எல்லாம் இவ்வளோ பார்க்குறானே, எங்கே நின்று வந்துச்சு? அப்போ எனக்குள்ளே நின்று வந்துச்சேன்னு தானே சொல்லணும். அது மைண்டுன்னு சொல்லு, ஆத்மான்னு புரியலன்னு பரவாயில்ல. பட் எவ்ரி திங் இஸ் கேம் அவுட் ஆஃப் மீ. எனக்குள்ளே நின்றுதா, எனக்குள்ளே நின்றுதா. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அப்போது ஜாகிரத பிரபஞ்சம் கூட நானே சர்வமாக ஆகி பார்த்துக்கிறேன். பிரதிபிம்பம் எப்படி தெரியறது? நானே அங்கே பிரதிபிம்பமாக தெரிகிறேன். அந்த பிரதிபிம்பம் தெரியணும்னா அங்கே ஒரு மீடியம் இருக்கணும். அந்த மீடியம் தான் பிரகிருதி. ஸோ பிரகிருதி அనే மீடியம் கண்ணாடிக்குள்ள நானும் பலதாக காட்டுகிறேன். அதனால் டைவர்சிட்டி நிறைய இருக்குது. ஆனால் அந்த டைவர்சிட்டி மொத்தம் கண்ணாடியான அந்த பிரகிருதி எல்லாமே எனக்கு சேர்ந்தது தான். எனக்கு அபின்னமாக அது பின்னமாக எதுவுமே இல்லை. சர்வம் அபின்ன வஸ்து ஓன்லி அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மத்துக்குள்ள பிரம்மனான் எனக்குள்ள சர்வம் லயிச்சு போயிடும். ப்ராசஸ் கண்டினியூஸ்லி பாருங்கள். இப்போ அந்த பிரஜான கணம்னு சொன்னதுக்கப்புறம் வருதெல்லாம் ஒரு லிங்கோடு இருக்குது இந்த ஸ்லோகம் எல்லாம். அதனால தான் இது புரியறதுக்கு நமக்கு இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துட்டே வராரு. ஸ்ருதியில சொன்னது புருதாரண்யக்கும் இது பிரஜான கணம், இது அவிநாசம். ஓகே, எல்லாம் நானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்குள்ளே தான் ப்ரொஜெக்ட் ஆகிறது. பட் அதெல்லாமே என்னை தொடலை, எஃபெக்ட் பண்ணல. ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ண நான் அப்படி தான் இருக்கேன். அவிநாசம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 566. घटे नष्टे यथा व्योम व्योमैव भवति स्फुटं तथैवोपाधिविलये ब्रह्मैव ब्रह्मवित् स्वयं. இங்கே மறுபடியும் இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு. எப்படி घटे नष्टे यथा व्योम व्योमैव भवति स्फुटं. நமக்கு ரொம்ப கண்ணுக்கு தெரிகிற பிரத்யட்சமான ஒரு அனுபவம் எல்லோருக்கு உடனே கொள்ளந்தி காட்டி சொன்னாலும் சரி, என்ன தினந்தோறும் காட்டணுமே குடம், சுலபமான ஒரு டீச்சிங் எய்டு. யதா எப்படி இந்த கட்டம் வந்து குடம் உடஞ்சி போயிடுச்சுன்னா கட்டத்தில் இருக்கிற ஆகாயம் வந்து வெளியில் இருக்கிற ஆகாயம் ஒன்றா, ஆகாயத்து கூட ஒன்றா இருக்கும். ஆகாயத்து கூட ஒன்றா ஆயிடுச்சு இல்லை, ஆகாயத்தோடு ஒன்றாவே இருக்கேன்னது நமக்கு தெரிகிறது. இந்த கட்டம் உடைச்சாச்சுன்னா குடம் உடைக்க மாட்டேன். இந்த ஆகாயம் எப்படி வெளியில் இருக்கிற ஆகாயத்தோடு ஒன்றாயிடுது. இங்கேயும் பாருங்க, அந்த ஒன்று ஆகிறது, கலந்து போகிறது, லீனமாகிறது நீ பார்க்க முடியுமா?
நீ எவ்வளோ பிரயத்தனம் பண்ணு, மைக்ரோஸ்கோப் வே, இல்லைன்னா ஹாரோஸ்கோப் வே, டெலிஸ்கோப் வே, இந்த உள்ளே இருக்கிற ஆகாயம் இங்கே கலந்தின மாதிரி ஏதாவது தெரியுமா? ஓன்லி திங் இங்கே நல்ல சூக்ஷ்மமாக, ஓ ఘటాకాశము మఠాకాశము రెండు ஒன்றாயிடுச்சு. வியோம ஏவ பவதி. இந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஆகாயமாக தான் இருக்கும். ஆகாயமேவ பவதி அன்னா பிகம் அர்த்தம். பிகம் அர்த்தம் ஆகாயமாகவே இருக்கே. இட்ஸ் நாட் பிகமிங், இருக்கேன்னு. இது ஸ்புட்டமாக தானே சங்கரர் சொல்கிறாரு. வெரி கிளியர் சிம்பிள் எக்ஸாம்பிள். எஸ் சார். அப்போது ததா ஏவ, அதே மாதிரி இந்த உபாதிகள் எல்லாமே விலீனமாயிடுச்சுன்னா, குடமனே சரீரம் உடஞ்சி போச்சுன்னா, இந்த குடம் இங்கே இந்த எக்ஸாம்பிள் வந்து ரிவர்ஸில் சொல்லணும். ஆக்சுவலி உள்ளே இருக்கிற ஆகாயம் வெளியில் இருக்கனே சொல்கிறதுக்கு பதிலாக, வெளியில் இருக்கிற ஆகாயம் எந்த ஆகாயத்தினு இந்த குடம் வந்து செப்பரேட் பண்ணுறதோ அப்படி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். இந்த குடம் வெளியில் இருக்கிற ஆகாயத்தினே உள்ளே இருக்கிற ஆகாயத்தினே செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு நிற்கிறது நடுவில். அதனால் இது உடையும் போது இந்த வெளியில் இருக்கிற ஆகாயம் உள்ளே இருக்கிற ஆகாயம் ஒன்றாவே தெரியும். ஒன்றாவாக தான் இருக்கே, ஒன்றாவாக தான் தெரியுது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சரீரம் பற்றி சொல்லும்போது இப்போ சரீரத்துக்குள்ளே ஆகாயம் இருக்கா, எவ்வளோ இருக்குது, அதை திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப நாள் என்ன சொல்லிகிட்ருக்கிறோம், ஆகாயம் போல் இருக்கிற உணர்வான பிரம்ம எனக்குள்ள சரீரம் இருக்கு. அப்போது ஆகாயத்துக்குள்ளே குடம் இருக்கா, குடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கா? முக்கியமாக என்ன சொல்லணும், மெயினாக ஆகாயத்தில் குடம் இருக்கு, குடத்துக்குள்ளவும் ஆகாயம் இருக்கு. பிரம்மமான எனக்குள்ள சரீரம் இருக்கு, காணப்படுறது சரீரத்துக்குள்ளவும் நானே இருக்க, பிரம்மமாவே சர்வத்திர வியாபிச்சிருக்கு. சர்வத்தை வியாபிச்சிருக்கு சார், தெரியவே மாட்டேங்க சார் அப்படின்னு எட்டி பார்க்கக்கூடாது. எங்கே எட்டி பார்ப்பேன்? எட்டி பார்க்கறதுக்கு இன்னொரு வஸ்து இருந்தால் தானே. அதனால தான் அதை பశ్చాத்தாத் அவ புரஸ்தாத் அவ சோர்த்வாதாத் அவாதராதாத் அவ தட்சிணாதாத் உத்தராதாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி சமந்தாத். எங்கே? கணபதி அதர்வண சீர்ஷத்தில். அதனால இது ரொம்ப ஸ்புட்டமாக தெரியறதே. அப்போ என்னாச்சு, ததா ஏவ இந்த உபாதிகள் எல்லாம் விலயமாயிடுதுன்னா, உபாதி விலயமானதுக்கப்புறம்னா நான் சத்து போனதுக்கப்புறமா சார்? அப்படி இல்லை, ஞானாக்னினால் இப்போவே இங்கேவே அதனால தான் உட்காருவே, திங்க் பண்ணுவேன். உடம்பு ஒரு கட்டம், ஒரு பாட்டில் மாதிரி. சுவாமிஜி எக்ஸாம்பிள், இந்த பாட்டில் உடஞ்சி போச்சு. பாட்டிலுக்கு உள்ளே இருக்கிற, சரி உள்ளே இருக்கேன்னு சொன்னால் கூட ஆத்மா நானும் சரீரத்துக்குள்ளே இருக்கு. அப்புறம் பாட்டில் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? வெளியில் இருக்கிற ஆத்மா நான் ஒன்றாயிட்டோம். ஏன்? இதோ ஆகாயம், உள்ளே இருக்கிற ஆகாயம் வெளியே இருக்கிற ஆகாயம் ஒன்றாகி போச்சுல. அப்படி என்ன அர்த்தம் என்ன? நான் வந்து பிரம்மமாகவே பெருசாக என்னுடைய பூர்ணத்துவத்தில் நான் இருக்கேன். அதனால் இந்த சரீரம் இது இருக்கேனே, இதுக்கு எதுவும் ஆகிறதானே, இது உடஞ்சி போயிடுமோ, ஐயோவனி பயமனி, இதுக்கு மரணம் ஏற்படுது, அது போகும், உபாதிக்கு போகும். உபாதி நான் இல்லையே. அது இப்போ போனால் என்ன, இருக்கும்போதும் அதை பற்றி கொஞ்சம் பாடுபட மாதிரி, ஈடுபடுற மாதிரி அது கன்சர்ன்டு பண்ண வேண்டி இருக்கு. ஆனால் ஞானம் என்ன சொல்லும், பண்ணுறதே இது இல்லை, நானும் ஒன்று தான், இருந்தா நானும் ஒன்று தான், ஸோ வாட், எனக்கு என்ன? எத்தனையோ கடலுக்குள்ளே எத்தனையோ அலைகள் வர மாதிரி அலைகள் பிரம்மமான எனக்குள்ள இத்தனை சரீரங்கள்,
இத்தனை பிரபஞ்சம், 14 புவனங்கள். அதனால் சர்வம் காணப்படுற விபூதி என்னோட விபூதின்னு சொல்லிக்கணும். சும்மா சொல்லிக்கிறதுன்னு இல்லை, அதுதான் சத்தியம். ஆனால் ஜீவனன்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன்ஸ் பார்க்க ஆரம்பித்தா கஷ்டம். கஷ்டம் என்ன? சம்சாரம். அப்போ என்னாச்சு? விலீனமாயிடுச்சுன்னா மேலே எப்படி ஆகாயமாக ஆயிடுத்தோ, பிரம்ம ஏவ பிரம்மவித் ஸ்வயம். நம்ம பொதுவாக பல வாட்டி கோட் பண்ணுற உபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட்டு பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அதனால் பிரம்மம் தெரிஞ்சுக்கணவனும் வேறாக இருக்க மாட்டான். அதனால தான் எனக்கு ஞானம் வந்துச்சு, நான் ஞானி ஆயிட்டானே பாவனை கூட இருக்காது ஞானிக்கு. என்ன ஞானி அப்படி தனியாக இருந்தால் தானே. அதான் ரமணர் சொல்லுவார், ஞானி எங்கே இருக்கோ நோய், ஞானம்தான் இருக்கேன், ஞானம்தான் இருக்கேன். அந்த மாதிரி பிரம்ம ஏவ பிரம்மவித்து ஸ்வயம் பிரம்ம ஏவ. ஏன்? நான் எப்பவுமே பிரம்மமேதான். இந்த உபாதி வரதுக்கு முன்னாடி நான் பிரம்மமேதா. பிரம்மன்னு ஏதோ யாரோடைய பேர் நினச்சிக்காதுங்கோ. சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா நித்ய சத்ய ஏகசார சத்ய வஸ்து சுத்த புத்த முக்த. அகண்டமான. அப்படியே நீ சிந்திச்சுட்டே இருக்கணும். மறந்து போடுவான், மறுபடியும் சிந்திச்சுட்டே இரு. அப்படி அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை சொல்லி 567 இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு. க்ஷீரம் க்ஷீரே யதா க்ஷிப்தம் தைலம் தைலே ஜலம் ஜலே சம்யுக்தமேகதாம் யாதி ததா ஆத்மன்யாத்மவின் முனிஹி. இப்போ இந்த பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தின்னா அதுக்கு பாருங்க, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் டெய்லி நம்ம கண்ணுனால் பார்க்க. நம்ம அப்படி தான் மறுபடியும் இது ஞாபகப்படுத்திக்கிட்டு, இந்த உதாரணம் வச்சு குரு சொல்லி கொடுத்தாரு, இது என்ன சிந்திக்கணும். உட்கார்ந்து 10 நிமிஷம். இதுதான் தியானம், இதுதான் நிதித்தியாசனம். ஆகாயமாக நான் இருக்கேன்னு என்ன அர்த்தம்? உடம்பு இல்லாமல் இருக்கிறதுன்னா நான் எப்படி இருப்பேன்? ஆகாயத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கேன். ஆனால் ஆகாயத்துக்கு எதுவுமே ஒட்டுக்கலை. அதே மாதிரி பிரம்மமான எனக்குள்ள எல்லாமே இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒட்டுக்கலை. இங்கே உதாரணம் பாருங்க. க்ஷீரம் யதா, எப்படி ஒரு எப்படியோ பாலுக்குள்ளே ஊற்றிட்டா பாலாக கலந்து போயிடுமோ, அப்படி தைலம் தைலே எண்ணெய், அந்த எண்ணெய் கொஞ்சம் வேறு எண்ணெய்க்குள்ளே ஊற்றிட்டா அது எண்ணெய் மாதிரி ஆகிடும். ஜலம் ஜலே, ஜலத்தினை இன்னொரு ஜலத்தோட கலந்துட்டா இந்த மாதிரி. க்ஷிப்தம்னா அதில் எப்படி கலந்து போயிடுமோ, அடுங்கி ஒன்றா ஆகிடுதோ. ஸோ 3 உதாரணம். பாலுக்குள்ளே ஊற்றிட்டா, தைலம் எண்ணெய்க்குள்ளே ஊற்றிட்டா, ஜலம் ஜலத்தில் ஊற்றும்போது ஒன்றாவா எப்படி கலந்து சம்யுக்தம் ஏகதாம் யாதி, அது கலைஞ்சி ஏகம் ஆயிடுது. ஓகே, ஒரு உதாரணம் தனியாக எல்லாம் கலக்கக்கூடாது. ஜலத்தில் ஆயில் கலையாது, மிக்ஸ் ஆகாது. அது 2 ஒன்றாகிறதா. ஸோ சம்யுக்தம் ஏகதாம் யாதி, எப்படி அது ஒன்றாவாய் நிற்கிறதோ ஆயிடுதோ ததா அதே மாதிரி ஆத்மனி, இந்த ஆத்மவித்து, இந்த ஆத்மனை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மவித்து ஆத்மனி, இந்த முனி
சாதகனம், ஜீவன் முக்தர், ஞானி. ஆத்மவித்து என்ன ஆகிடும்? ஆத்மனி, ஆத்மவித்து ஆத்ம கூட ஒன்றாயிட்டார். ஆக்சுவலாக ரெண்டு ஆத்மாவாக இருக்கா? இல்லை. இது நம்ம புரியறதுக்கு தான். இந்த ஒரு டம்ளரில் ஜலம் வச்சுருக்கேன், இந்த டம்ளரில் ஜலம் வச்சுருக்கேன். மேலே மேகத்திலும் ஜலம் இருக்கு, கீழே சமுத்திரத்துலேயும் ஜலம் இருக்கேன். ஜலம் ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு பாவனை. ஜலம் ஒன்று தானே. ஆனால் ஜலம் விஷயத்தில் இப்படி பிரித்து சொல்லலாம். இந்த உதாரணம் இதெல்லாம் ஆயில் 10 டின்னில் இருக்கேன். இங்கேயும் அப்படி தான் 10 உடம்பு, ஆயிரக்கணக்கான குடங்களுக்குள்ள, டின்ஸுக்குள்ள இந்த ஜீவானி இருக்கிறான் நினைக்கிறான். இவன் ஜீவன் இல்லை, இவன் பிரம்மன் தான். ஸோ பிரம்மம் 10ஆ பிரிஞ்சு 1000ஆ பிரிஞ்சு இத்தனை உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆஸ் தோ. சரி, உபாதிகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். அது முடியுமா சார்? ஏன் முடியாது? தூக்கத்தில் பண்ணுறியே, எதுவுமே கஷ்டமே இல்லை. நமக்கு தினந்தோறும் இந்த ஞானம் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது, கவனிக்காமல் விட்டுட்டோம், அவ்வளோதான். புரியுறதா? தூக்கத்தில் காட டீப் ஸ்லீப்புக்கு போனேன் இல்லையா, அப்படி மொத்தத்தினை உபாதி என்ன நான் சொல்கிறதே, சக்கலம் கடவுளும் கிடையாது, குரு கிடையாது, பிரம்மாண்டம் கிடையாது, என்னோடய உடம்பு கிடையாது, நத்திங் டூயிங். ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் கலக்கிறே. நீ கலக்கிறே, எப்படி முடியறது உன்னால்? நீ பிரம்மமானதுனால. அது உனக்கு தான் சாத்தியம். ஏன்னா நீ பிரம்மம், எல்லாம் உனக்குள்ளே தான் வச்சுருக்க. ஆனால் சும்மா இங்கே இப்போது ஜீவனன்னு சொல்லிட்டு அளந்துக்கிட்டு வேஷம் போட்டு ஏமாத்துற. அடி வெக்கமா இல்லை? அதனால் ஸோ ஆத்மானி ஆத்மவித்து முனிகி, அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் 568 ஏவம் விதேஹ கைவல்யம் சன்மாத்ரத்வமகண்டிதம் பிரம்மபாவம் பிரபத்யேஷ யதிர்நாவர்த்ததே புனः. யதிஹி யத்னம் யஹ யத்னம் கரோதி இதி சஹ யதிஹி. அப்பா, இத்தனை உதாரணங்கள், இத்தனை ஸ்லோகங்கள், இத்தனை சாஸ்திரம் படித்து கேட்டு குருவுடைய கிருபனால் நான் செஞ்ச பிரயத்தனத்தினால, பிரயத்தனம் என்ன? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதெல்லாத்தினால இந்த யதிஹி முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன முனிஹி ஏவனே ஏவம், இந்த விதமாக விதேக கைவல்யம், விதேகம் தேகம் இல்லாத நிலை. இங்கே தேகம் எனக்கு இல்லை அனி அறிவு ஏற்படுறது தான். தேகம் இருக்கும்போதே அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் பற்றி விட்டுடுங்க. எதுக்கு அதுக்கப்புறம் பற்றி? எனக்கு இப்போவே இந்த ஞானம் எனக்கு விடுதலை பண்ணணும், என்ன கரையேற்றணும். ஸோ விதேக கைவல்யம், இந்த தேகம் எனக்கு சம்பந்தம் இல்லை, தேகங்களுக்கு காணப்படட்டும், இல்லைன்னு பரவாயில்லனே. இந்த கேவல பாவம் கைவல்யம், நானும் எப்பவுமே பூர்ணம்தான். ஆனால் உபாதினை எட்டி பார்த்தா, சரீரம் பார்த்தா குறைகள். இது அடுத்த நிமிஷம் கொஞ்ச நாள் எப்போ இருக்குமோ என்னாகுமோ, பிரகிருதி விக்ருத்தினால் நஷ்டமாகி போயிடும், மாறிட்டே இருக்கும். அப்போ நான் இது எதுக்கு பிடிச்சிருக்கணும்? ஒரே ஒரு பிரயோஜனம் என்னென்னா, இதில் இருக்கிற போது இந்த ஞானத்தினை அறிவினை உபயோகப்படுத்திட்டு அறியணும். நானும் தேகமில்லை, நான் ஜீவன் இல்லைன்னு அறியணும். என் அறிதல் ஏற்பட்டால் எனக்கு ஒரு கீடில்லை. அதனால் விதேக கைவல்யம் என்ன? அப்படி என்ன?
சன்மாத்திரத்துவம் அகண்டித்வம் கைவல்யம். விதேக கைவல்யம் அது என்ன அர்த்தம்? சன்மாத்திரத்துவம், சத் கான்ஷியஸ்னஸ். சரி, சன்மாத்திரத்துவம்னா இந்த சன் అనేది இங்கே சேர்த்து. விதேக கைவல்யம் சன் எப்போ ஒருத்தனை தேகத்தில் இருக்கும்போதே நான் தேகம் இல்லை, தேகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்குள்ள தேகம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு எப்போ உணர்றானோ சன் இல்லை. சன்மாத்திரத்துவம் சத் எக்ஸிஸ்டன்ஸ் ரூபமாக நானே தான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். இருப்புதல எப்படிப்பட்ட இருப்பு இது? இருக்கே ஆகாயம் போல் அகண்டிதமான இருப்பு. ஆகாயத்தினை பற்றி தியானம் பண்ணிட்டே இருக்கணும். வேறு கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு சிவன் தியானிக்கிறோமோ பூஜிக்கிறோமோ இல்லையோ, எப்போ பார்த்தான் அவைலபிள். நான் கோவிலுக்கு எங்கே போக வேண்டியதே இருக்கேன், எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆகாயம் இருக்கே. கை இப்படி மூவ் பண்ணி பார்த்தாவே ஆகாயம் இருக்கே. ஸோ இந்த ஆகாயம் பற்றி தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை வகையாக நம்ம சிந்திக்க முடியுமோ அத்தனை வகையாக அந்த ஏகத்துவத்தினை அகண்டிதம். நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஆகாயம் வெளியில் ஓகே அகண்டமாக பெருசாக இருக்கு. ஆகாயம் இருக்குன்னு யாருக்கு தெரியறது? ஏன்னா கண்ணுக்கு தெரியறது. நேற்று சொன்னால் இதே டெக்னிக். கண்ணு யாருக்காக பார்க்குறது? மனசுக்காக பார்க்குறது. அப்படி மனசு தான் ஆகாயத்தின்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. மனசு யாருக்காக? புத்தி அங்கே தெரிஞ்சு இது ஆகாயம்னு சொல்கிறது. புத்தி எங்கேருந்து வந்துச்சு? அது ஒரு பிரதிபிம்ப பலம், பிரதிபலிக்கிற ஒரு பிம்ப சைத்தன்யந்தான். பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் தான். பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்போ சைத்தன்யமான பரபிரம்ம தத்துவத்தில் அந்த ஆகாயம் இருக்கு. ஆகாயம் இருக்கு. அப்படி அகண்டிதம். இப்படிப்பட்ட பிரம்மபாவம் பிரபத்ய ஏஷா யதிஹி. இப்படிப்பட்ட பிரம்மபாவத்தினை உணர்ந்ததுக்கப்புறம், அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் யதிஹி ந வர்த்ததே புனः. மறுபடியும் இவனு அஜ்ஞானத்தில் விடமாட்டான். நான் வர்த்தத்தை புனः மறுபடியும் திரும்பி வரமாட்டான். இந்த திரும்பி வரதுன்னு என்ன? எங்காவது போனதானே வரத்துக்கு. இங்கே அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சொர்க்கத்துக்கு போகிறது, பித்ருலோகம் போகிறது, நரக்கத்துக்கு போகிறது, இந்த டாபிக்கெல்லாம் எடுத்து பக்கத்தில் வைக்கணும். இங்கே அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் புராண கதை. அதனால புனः ந நிவர்த்ததைன்னா மறுபடியும் அஜ்ஞானத்துக்குள்ள, தேகபாவத்துக்குள்ள, ஜீவபாவத்துக்குள்ளே வரமாட்டான். அப்படின்னா என்ன? இன்னொரு தேகமும், இந்த தேகமே இல்லை, இது எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஜீவனே இல்லை, அதே அப்புறம் இன்னொரு தேகமும் இன்னொரு சினிமா தொடங்கும். இன்னும் இல்லை. ஸோ புனः எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. பல இடத்துல ஓகே, எத்கத்வா ந நிவர்த்தந்தே இந்த வார்த்தை பல இடத்துல உபனிஷத்தாவது கீதையாவது வந்தது. அப்புறம் 569 சதாத்மைகத்வ விஜ்ஞான தக்தா வித்யாதிவர்ஷ்மணः அமுஷ்ய பிரம்மபூதத்வாத் பிரம்மண குத உத்பவः. இப்போ மேலே சொன்ன இந்த தாட் என்னது? ந ஆவர்த்ததே புனः. ஆனால் கீதையில் என்ன சொன்னாரோ? ஆப்ரம்மபுவனான் லோகாः புனராவர்த்தினோர்ஜுன. నువ్వు தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும், அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும்
நீ எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, ஆ பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுனா புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஆனால் ஞானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ புனः ந ஆவர்த்தத்தை. இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா சதா ஆத்மைக தத்துவ விஜான தக்த அவித்யாதி வர்ஷ்மணः, அவித்யா காரணமாக உருவாக்கப்பட்ட தோணர நனிக்கிற வர்ஷ்மணஹான்னா இந்த 3 ஷரீரங்கள், ஷரீரத்ரயம். சரியா? ஸ்தூல தேகம் இங்கே எரிஞ்சு போயிடும், மண்ணிலும் மண்ணாயிடுமனு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சூக்ஷ்ம தேகம் ட்ராவல் பண்ணும். அது சாஸ்திரமே விவரிக்கிறது. சூக்ஷ்ம சரீரம் பற்றி தத்துவபோதத்தில் படித்தோம். அது சத்தியம் இல்லை, அது வர்ணிக்கிறதுனால அது இருக்கன்னு இல்லை. இப்போ இந்த நிலையில் ஞானம் என்ன செய்யணும்? நான் ஜீவனே இல்லையே, பிரதிபிம்பம் எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷனை தானும் நினைக்கிற மாதிரி, நான் சத்தியம்னு நினைக்கிறது இல்லையா? கண்ணாடி அறைக்குள்ளே போன மனிதனை ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அது சத்தியமாக நினச்சிக்கல. இத்தனை பேர் வந்தாங்க, இங்கே இத்தனை பேர் என்ன மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கூட சண்டை போடலை, பயப்படலை, கோச்சுக்களை ஒன்றும் பண்ணல. ஆனால் அதே ஒரு நாய் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா அதே அந்த நாய் மாதிரி தான் எல்லாம் கண்ணாடியில் காணப்பட்டால் கூட அதுக்கு அது நான் என்ன மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் பார்க்காது. ஆனால் நாய் அணிது அது ஒரு எனக்கு சத்ரு எனுமைன்னு சொல்லி இத்தனை நாய் சுற்றி வந்துச்சுன்னு இது குறைச்சி அதெல்லாம் குறைக்கிறது. இப்படி அது படாத பாடுபட்டு எது இல்லாததுக்கு பாருங்கோ. நாய் கதை சொன்னால் நல்லா தான் புரியுறது. நான் தினந்தோறும் காலையில் வாக்கிங் போகும்போது தினந்தோறும் பார்க்குறேன். அந்த பால்கனியில் அதை ஃப்ளாட்ஸில் இருக்கிற இந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி ஷேடு தெரியும். அங்கே இந்த வுட் பேக்கர் அது ஜென்ரலாக அந்த பேர்டுன்னு பார்க்க முடியாது. அது 2 வரும் அந்த கண்ணாடி கேட்ட விட்டு எப்படி எட்ஜில் பார்க்கும். அதோட மூஞ்சி பார்த்துட்டு குத்திட்டே இருக்கும். அது எப்படி குத்துன்னு தெரியுமே, மிக்ஸி போட்ட மாதிரி சவுண்டு வரும். இந்த ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமே ஆணி அடிக்கிறது, அந்தளவுக்கு டர். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் தெரியல. நான் கவனிப்பேன் தினந்தோறும். சரி, நேற்றுக்கு பார்த்தா இன்றைக்கி போகும்போது கூட கரெக்டாக 2 நிற்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல அது காலையில் நல்ல வெயில் வேறு எல்லாம் பறவைகள் வரும்போது இது எங்கே போய்டுது. இத்தனை நாளில் பார்க்குறேன். அது ஏன் தேவையில்லாத வேலை எதுக்கு? அது அங்கே ஒன்றும் இல்லைன்னு என்னோடய பிரதிபிம்பம். ஆனால் அதுக்கு அந்த அறிவு வராது, அந்த சரீரத்தில் வராது. அது மூக்கு உடஞ்சி போனாலும் கண்ணாடி உடஞ்சி போனாலும் அந்த அறிவு அதுக்கு வராது. அப்போது மனுஷன் ஜீவனை நினைக்கிற இந்த அறிவில்லாத ஜீவன், அதனால தான் அவித்யாதி வர்ஷ்மணः, அவித்தினால் உருவாக்கப்பட்ட இது எல்லாமே இது என்ன ஆயிடுச்சு? சதா ஆத்ம ஏகத்துவ விஜான தக்த. இந்த சதா ஆத்மா ஏகமானது விஜானம் ஏற்பட்ட அந்த நெருப்புனால அதெல்லாம் அவித்யா எல்லாம் நாசனமாகி போயிடுது. என்ன அவித்யா? 3 சரீரங்கள் பற்றின பிரமை. அமுஷ்ய பிரம்மபூதத்வாது. அதே மாதிரி இப்போ இவன் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அமுஷ்ய பிரம்மபூதத்வாது, பிரம்மபாவம், பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து இல்லை, அது பிரம்மம் ஏகம் நித்தியம் சகல சர்வதி சாட்சிபூதம். இப்படின்னு பிரம்மணः மறுபடி குதः உத்பவः, வேர் இஸ் தி பாசிபிலிட்டி ஆர் கொஷன் ஆஃப், எங்கே தான் கேள்வி இருக்குது, எப்படி சாத்தியம் மறுபடியும் பிறந்தா வந்தானே பாருங்க. அதனால் இந்த மறுபிறப்பு இறப்பு எல்லா கேள்வி பிரச்சனைகள் போயிடுச்சு. நான் இப்போ பிறந்தாச்சுன்னு ஒத்துக்கிட்டோம்னா ப்ராப்ளம்.
இப்போ என்ன ஒத்துக்கணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு ஒத்துக்கணும். ஓகே, பிறந்துச்சுன்னா எத்தனையோ சரீரங்கள் எனக்குள்ள உருவாகிறது. பாண்ட் மையேவ சகலஞ்சாதம் அப்படியானு சிந்தி நான் பிறந்தேன், அதுக்கப்புறம் ஒரு டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த்டே கொண்டாடுறது, இதெல்லாம் லௌக விஷயத்தில் ஓகே, லௌகிகமாக ஆக்ட் பண்ணால் பண்ணும். ஆனால் உள்ளே இந்த ஞானம் வச்சுக்கணும் இல்லையோ? இருந்த இந்த ஞானிக்கு இப்போது வேர் இஸ் த குதஹ உத்பவா, எங்கே தான் மறுபடியும் இன்னொரு சரீரம், யார் இன்னொரு சரீரம் எடுக்கிறது எதுக்கு? கிமிச்சன் கஸ்ய காமாய. ஸோ இப்போவே உபாதிகள் எல்லாம் அவித்யானால் உருவாக்கப்பட்ட வர்ஷ்மணா தக்தம் எல்லாம் நெகேட் பண்ணி நீக்கியாச்சு. 580 மாயார் கிளுப்தௌ 70 570 மாயார் கிளுப்தௌ பந்த மோக்ஷௌ நஸ்த ஸ்வாத்மனி வஸ்துதः யதா ரஜ்ஜௌ நிஷ்க்ரியாயாம் சர்பாபாச விநிர்கமௌ. இப்போ சொன்ன மேலே இங்கே வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணும்போதும் யதா பாப்புலர் மறுபடியும் அதே எக்ஸாம்பிள், ரஜ்ஜோ கயிறு மேலே பிரமத்தினால் நனிச்ச பாம்பு, கயிறு மேலே அந்த பாம்பு வந்து சர்ப்ப ஆபாச சர்ப்பம் உடைய கல்பனை இருக்கிறது అనేది ஆபாச. அது வந்து காணப்பட்டது. அதுக்கப்புறம் சர்ப்பம் அது இல்லைன்னு தெரிஞ்சது. நிர்கமௌ சர்ப்ப ஆபாச விநிர்கமௌ, பாம்புன்னு நினச்சது தோணிச்சு, அப்புறம் அந்த சர்ப்பம் இல்லை అనేది தோணிச்சு. ஸோ பாம்பனని தோணிச்சு అనుம்போதும் అది பாம்பு இல்லை అనుம்போதும் ఎప్పుడైనా సర్పத்துடைய ఆభాసం வந்தப்போ சர்ப்பத்துடைய ஆபாசம் வினர்கமௌ போனப்போ இது எல்லாம் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த கயிறு வந்து நிஷ்கிரியமாவா இருக்க, அது ஏதாவது பண்ணிச்சோ பாபம், அப்பாவி கயிறு அது அப்படியே இருக்கு, ஒன்றும் பண்ணல. நிஷ்கிரியாயாம் ரஜ்ஜௌ யதா, எதுவுமே பண்ணாமல் அப்படி இருக்கிற கயிறு நீ பார்த்த நீ யதா தேவையில்லாமல். ஸோ கயிறுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, கயிறு நிஷ்கிரியாயாம் ரஜ்ஜௌ சர்ப்ப ஆபாசி விசர்க்கம் விநிர்கமௌ. எப்படி? ஸோ ஒன்றும் ஆகலை. சர்ப்பமனை நினச்சங்க போதும் உனக்கு தோணிச்சு தவிர சர்ப்பத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னா, சாரி கயிறுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அதுதான் கேள்வி. எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு பயம் வந்துச்சு, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஓடிட்டா அசுபுஷன்னு இல்லை. ஆனால் எதை பார்த்து நீ அப்படி நினச்சோ, அந்த கயிறுக்கு ஏதாவது கிரியா அது ஏதாவது பண்ணிச்சோ? பண்ணல, நிஷ்கிரியமாகவே அப்படி இருக்கு. ததா அங்கே இல்லை, சேர்த்துக்கணும். அதே மாதிரி மாயார் கிளுப்தௌ பந்த மோக்ஷோ, அதுதான் விஷயம். இந்த மாயனால் உருவாக்கப்பட்ட பந்தம் அனே மோக்ஷம் అనేది, இந்த பந்தம் இருக்கு అనేది மோக்ஷம் இருக்கேன்னு நினைக்கிறது ஸ்வாத்மனி வஸ்துதः. அப்போ உன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்ம வஸ்துவுக்குள்ள நஸ்தஹ இல்லவே இல்லை. எப்படி கயிறு பாம்பு ஆகவே இல்லை, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்புறம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை இல்லை, ஒன்றும் நடக்கலை, அது அப்படியே இருக்கும்போதும் எவ்வளவு பாடுபட வேண்டியதாகிடுது. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி பிரம்மமாக இருக்கிற எனக்கு பந்தமும் கிடையாது, மோட்சம் கிடையாது. ந புண்ணிய பாபம் ந சௌ ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திரோ ந தீர்த்தம் ந வேதான யஜ்ஞாः
अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोहं शिवोहं பாருங்க சங்கரர் என்ன எதிர்க்கிறாங்க. ந புண்ணியம் ந பாபம் ந பந்தம் ந மோட்சம் நமே லோப மோகம். ஸோ பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. சி பந்த மோக்ஷோ இமேஜின்டு. டெய்லி வாழ்க்கையில் இப்படி தான் எத்தனையோ இல்லாதது அவசரம் இல்லாதது அனவசரமாக இமேஜின் பண்ணுறோம். மைண்டு செய்கிற வேலை. மைண்ட் யாருடைய ப்ராடக்ட்டு, யாருடைய சொத்து? மாயாவுடைய சொத்து. மாயா என்ன? அது பிரமா, இந்திரஜாலம் காட்டும். அதனால தான் மாயார்க்ளுப்தோ பந்த மோக்ஷோ ஸ்வாத்மனி வஸ்துதா நஸ்தா. அதனால் மோட்சம் அடையணும்னு கவலைப்படாது, பந்தம் இருக்கனையும் கவலைப்படாது. பந்தம் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்ட தானே மோட்சத்துக்கு கவலைப்படணும். சரி, நீங்கள் தானே புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது விவேக சூடாமணி மோட்சத்துக்காக முயற்சி பண்ணணும், மனுஷனாக பிறந்ததுக்கான. அதுதான் இப்போது அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்தா இல்லை. இப்போ சொல்கிறோம். எங்கே புஸ்தகம் முடியும் போது இப்போது 570 இன்னும் 12-11 ஸ்லோகங்களுக்குள்ள இன்னும் அடுத்த கிளாஸில் இல்லை 2 கிளாஸில் இந்த விவேக சூடாமணி நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இன்னைக்கு இதோடு நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.